செயின்ட் ரீட்டா ஆஃப் காசியா 1381ல இத்தாலியில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாவே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. ஜெபத்தின் பலனா ரீட்டா பிறந்திருக்காங்க. 18வது வயசுல அகஸ்தீனாரோட துறவற சபையில சேர ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா பெற்றோர் கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ரீட்டாவோட கணவரான பெர்டினாண்ட் முரடனாவும் ரீட்டாவை அடித்து துன்புறுத்தக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு ஜான் மற்றும் பால் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தன்னுடைய கணவர் மனம் திரும்புவாரு அப்படின்னு ரீட்டா எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா மேலும் மேலும் ரீட்டாவை அடித்து துன்புறுத்தி இருக்காரு ரீட்டாவோட கணவர். தொடர்ந்து ரீட்டா கடவுள்கிட்ட கணவருக்காக ஜெபம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஜெபத்தின் பலனா கணவர் மனம் திரும்பி புதிய மனிதரா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில நாட்கள்லயே சில மர்ம நபர்கள் ரீட்டாவோட கணவரை கொலை செஞ்சிருக்காங்க. ரீட்டா மொத்தமா உடைஞ்சு போயிருக்காங்க. ரீட்டா தன்னுடைய கணவரை கொலை செய்தவர்களை மன்னிச்சிருக்காங்க. ஆனா ரீட்டாவோட மகன்கள் தங்களுடைய தந்தையை கொலை செஞ்சவங்களை பழிவாங்க திட்டமிட்டு இருக்காங்க. ரீட்டா கடவுள்கிட்ட என்னுடைய மகன்கள் மனம் திரும்ப வேண்டும், இல்லையேல் மகன்களை உம்மிடமே எடுத்துக்கொள்ள அப்படின்னு கடவுள்கிட்ட ஜெபம் செஞ்சிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகள்ல ரீட்டாவோட 2 மகன்களும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீட்டா துறவற வாழ்க்கை வாழ முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா ரீட்டாவுக்கு திருமணம் ஆனதால துறவு மடத்துல இவங்களை அனுமதிக்கவே இல்லை. ரீட்டா புனித அகஸ்தீனார், திருமுழுக்கு யோவான் மற்றும் புனித நிக்கோலஸ் கிட்ட தொடர்ந்து ஜெபம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு தடவை இந்த 3 புனிதர்களும் இவங்களுக்கு காட்சி கொடுத்து ரீட்டாவோட கையை பிடித்து புனித அகஸ்தீனாரோட துறவு மடத்துல கொண்டு விட்டதாகவும், துறவு மடத்தோட தலைவி இதை பார்த்து ரீட்டாவை துறவு மடத்துல அனுமதிச்சதாகவும் சொல்லப்படுது. துறவு வாழ்க்கை வாழ துவங்கிய ரீட்டா இயேசுவின் பாடுபட்ட சுரூபத்தின் முன்னாடி உருக்கமா ஜெபிக்க கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஒரு தடவை இயேசுவின் முள்முடியிலிருந்து ஒரு முள் இவங்களுடைய நெற்றியில பதிஞ்சிருக்கு. அதிகமான வலிகளை கொடுத்திருக்கு. ரீட்டா இந்த முள்ளை நீக்க எவ்வளவோ ஜெபம் செஞ்சிருக்காங்க. ஆனா கடைசி வரை அந்த முள் ரீட்டாவோட நெற்றியை விட்டு நீங்கவே இல்லை. தொடர்ந்து அந்த காயத்திலிருந்து இரத்தமும் துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு. துறவு மடத்தில் உள்ள சக துறவிகள் இவங்களை தனிமைப்படுத்தி இருக்காங்க. ரீட்டா தனிமையில ஜெபித்திருக்காங்க. நற்கரணை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. இறுதியா 1457ல ரீட்டா இறந்து போயிருக்காங்க. May 22 Saint Rita of Cassia feast day.